ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தோட்டத்தில் இருக்கிற செடிகள்லாம் பார்க்கலாம். அதாவது நம்ம கரும்பு தோட்டத்தை வந்து காமிக்கலாம்னு இருக்கேன். அதாவது கரும்பு தோட்டம் வந்து பார்த்திங்கன்னா, ஆல்ரெடி நம்ம அப்போ போட்ட வீடியோ, அதுக்கு மேலே நம்ம போடவே இல்லை. ரொம்ப நாள் ஆயிடுச்சு. கரும்பு செடி எப்படி வந்துருக்குன்றது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதாவது கருப்பு கரும்பு பண்ணி கரும்பு அப்படிங்களா, அது மாதிரி தாங்க. இப்போ வந்து நம்ம மோட்டர் ஆன் பண்ணால் தண்ணி நல்லா அதில் தெரிஞ்சுதுங்க. அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது தண்ணி நல்லா குடிக்கிறதுக்கு பயங்கரமாக இருக்கும். செம்மையாக குடிக்குது. அப்படியே இந்த பக்கம் வந்தாங்கன்னா நம்ம கிணற்று காமிக்கிறேன். இன்னொரு ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு, அதனால் சரி இன்றைக்கி நார்மலாக கொஞ்சம் நேரம் போடலாம் அப்படின்ட்டு. தண்ணி பாருங்கள், பியூரிட்டியாக இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. நாங்கள் சின்ன வயசாக இருக்கும்போது எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணி தான் குடிப்போம். கிணத்துல சேர்ந்து இல்லைன்னா குடத்தை எடுத்துகிட்டு போய் கீழே இருக்க படிக்கட்டெல்லாம் மட்டும். ஐயோ பாம்பு பாருங்கள், ஸ்னேக்ஸ் பாருங்கள், கீழே பாருங்கள், பாம்பு பாருங்கள் உள்ளே போயிடுச்சு. அது வந்து தண்ணி பாம்பு தாங்க, வேறு ஒன்றும் இல்லை. மீனெல்லாம் நிறைய இருக்குது பாருங்கள். மீன், பாம்பு பார்த்தே ரொம்ப நல்லா இருக்குது. இருந்தாலும் ஒரு சில பாம்புங்க வந்து பார்த்திங்கன்னா கண்ணுக்கு தெரியும், ஒரு சில பாம்பு கண்ணுக்கு தெரியாது. நாங்கள் சின்ன வயசுலலாம் பார்த்திங்கன்னா ஒரு 8th 9th 10th வரைக்கும் கூட சொல்லலாம். அப்போலாம் அந்த கிணற்று தண்ணி தான் குடிப்போம். அந்த கிணற்று தண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சத்து இருக்கும். அதாவது சொல்லவே தேவையில்லை, பொட்டாசியம், மினரல்ஸு, கால்சியம், இரும்பு சத்து எல்லாமே இருக்கும் இந்த கிணற்று தண்ணியில். நாமளாம் பியூரிஃபை தண்ணியை விட நமக்கு கிணற்று தண்ணியில் தான் ஆரோக்கியம்னு சொல்லலாம். இருந்தாலும் இந்த பூச்சிங்க இங்கே பாருங்கள், அந்த பாம்பு கூட பாருங்கள் இங்கே படுத்துருக்கு பாருங்கள், மொழியில் தலை வச்சு படுத்துருக்கு பாருங்கள், மொழியில் இருக்குது பாருங்கள் சென்டரில் தெரியுதுங்களா. இந்த இடத்துல மொழியில் கரெக்டாக ஜூம் பண்ணி காமிக்கணும் பாருங்கள், இந்த இடத்துல படுத்துருக்கு பாருங்கள். இது வந்து விஷம் இல்லாத பாம்பு தான், தண்ணி பாம்பு தான் அது. இது வந்து நம்ம கையில் நோண்டியே நமக்கு வந்து இந்த கிணறு தூர்வாருவோம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி தூர்வாருந்தான். அந்த காலத்துலேருந்து அப்பா இது ரெடி பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணி தான் அங்கே இந்த கிணற்றை வந்து உருவாக்குனாங்கன்னே சொல்லலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 கை நிலம் 3 கை நிலம் தாங்க பாயுது. ஒரு நாளைக்கு வந்து இந்த தண்ணி வந்து வடிகிறதுக்கு இதில் போரெல்லாம் எதுவும் போடலைங்க, சும்மா கிணறு வெட்டி நோண்டி வச்சுருக்கிறது தான் ஃபுல்லாகவே. தண்ணி பாருங்கள் அழகாக ஃபோர்ஸாக ஊற்றுது. சரிங்க, நம்ம அப்படியே போகலாம். அப்படியே போயிட்டு உங்களுக்கு கரும்பு தோட்டத்தை காமிக்கிறேன் பாருங்க. அதுக்கு முன்னாடி ஊட்டி ஆப்பிள் செடியை காமிக்கிறேன். ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ ஒன்று போட்டேன், நிறைய காய் வச்சுருந்துச்சு. இப்போ வந்து கம்மியாக தான் இருக்குது. ஹெவி டேஸ்ட்டுங்க. அதாவது எங்கிட்ட இருக்கிற கலர் வேறு, இப்போ இருக்கிற கலர் வேறுங்க. எங்கள் வீட்டான இருக்கிற ஒரு செடி ஒன்று இருக்கும், அது ரெட்டாக இருக்கும். அது எடுத்துங்களா, கொத்தாக இருக்குது பாருங்க, காய் மேலெல்லாம் இருக்குது. நம்ம ஆப்பிளே வாங்கி சாப்பிட தேவையில்லைங்க. இந்த மாதிரி ஒரு 2 மரம் 3 மரம் வச்சுக்கணும், நல்லா கொத்தாக காய் கிடைக்குது. சூப்பராக இருக்குது பாருங்க. இந்த இங்கே இது பாருங்கள், இது க்ரீன் ஆப்பிள்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல பாருங்கள், செம்மையாக இருக்குது. நம்ம ஒன்று சாப்பிட்லாமா? சின்னதாக இருக்குது, பிஞ்சு மாதிரி இருக்குது, பட் டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்குது. மிளகாய் வந்து வீட்டுக்காக நட்டுருக்காங்க கொஞ்சமாக, நல்லா வந்துட்டு இருக்கு செடி. இது பாருங்கள், நம்ம கரும்பு தோட்டம் நட்டோம் இல்லைங்களா, கரெக்டாக சூப்பராக வந்துருக்குங்க. செடியெல்லாம் நல்லா தான் வருது. என்னவோ
கரும்பும் நல்லா தான் வைக்குது. ஆனால் விளைவு இல்லாத போகிறதுனால தான் விவசாயிகளுக்கு கொஞ்சம் கஷ்டமாகி போயிடுது. நடதலான்னு சொன்னாங்க. இருந்தாலும் அவ்வளோவா நஷ்டம் ஆகிறதில்ல. நம்ம போட்ட முதலீடு எடுத்துக்கலாம். ப்ளஸ் அதோட கொஞ்சம் கஷ்டப்பட்ட காசு கொஞ்சம் வருது. ஆனால் அது மீறியும் அதிகமாக காசு வருதுன்னெலாம் சொல்ல முடியாது. ஓரளவுக்கு கஷ்டப்படுறதுக்கு காசு வருதுங்க. இது சிக்கிடிக்காய் விதை நட்டு வச்சுருக்காங்க. தூரமாக நட்டுருக்கணும், கிட்ட நட்டுருக்காங்க. இப்போ தண்ணி அப்படியே ஜில்லுன்னு குளிர்ச்சியாக இருக்குதுங்க. கூலிங்கே இருக்குது தண்ணி. உள்ளே பாருங்கள், ஒரு தோட்டம் நட்டு வச்சு அங்கே ஒரு தோட்டம், இங்கே ஒரு தோட்டம், கீழே ஒரு தோட்டம் நட்டுருக்காங்க. காற்று பாரு, அலை சும்மா செம்மையாக இருக்குதுங்க. நம்ம பச்சை வாழை பார்க்கலாமாங்க. பச்சை வாழையும் பாருங்கள், 100 காய் இருக்குங்க. பயங்கரமாக இருக்குங்க. இதை மூடி விட்டுக்கிறாங்க வடிச்சு. செம்மையாக இருக்கு. 100 காய் இருக்குங்க பச்சை வாழைக்காய்ங்க. செம்மையாக இருக்கும், குளிர்ச்சியாக இருக்கும் பாடி. இந்த வில்லேஜில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நாட்டுக்கோழியெல்லாம் வளர்க்கலாம். இப்போ கோழி கிலோ வந்து பார்த்திங்கன்னா 500 போகுதுங்க. ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான் வில்லேஜில் இருக்கிறவங்களுக்கு. ஒரு 10 கோழி இது மாதிரி குஞ்சு பேச்சிச்சின்னா அதுவே வந்து பார்த்திங்கன்னா 2000, 3000, 4000, 5000 இந்த மாதிரி ஒரு சிம்பிளாக பெண்மணிகளுக்கு தான் வீட்டில் சம்பாதிச்சிக்கலாங்க. நார்மலாக குழி இருக்கிற பூச்சி இந்த மாதிரியெல்லாம் பிடிச்சி சாப்பிட்டு அது வளர்ந்துக்கும். அரிசியே போட தேவையில்ல. விவசாயம் பண்ணும்போது அதில் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு அப்படியே கொஞ்சிக்கும். இந்த பக்கம் ஒரு கைனி, அதோ ஒரு தாள் வந்திருக்கு. ஒரு தாள் இங்கெல்லாம் வரவே இல்லை பாருங்கள். இந்த சால் ஃபுல்லாக வரல. ஏன்னா நானும் தானே வந்து நட்டேன். அந்த குச்சி கிழங்கு நட்டுருக்கோம். அங்கே ஒரு கண்ணுக்குட்டி பாருங்க கத்துது. அவ்வளோதான், நம்மளுடைய கரும்பு தோட்டத்தை வந்து காமிச்சாச்சு, தோட்டத்தையும் காமிச்சாச்சு. மீண்டும் சூப்பரான வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஐஸ்வர்யா. பாய்.